மாட்டிக்குது. யாருகிட்ட ஒரு சீடி ஒண்ணு மாட்டிக்குது ஜெயலலிதா. தம்பி இதெல்லாம் நான் பிரசன்னா சும்மா பேச மாட்டேன். எதுக்கு இவ்வளவு புக் எடுத்துட்டு வரேன், எதுக்கு இவ்வளவு ஆதாரத்தோட வரேன்? 2011 ஒரு சீடி ஜெயலலிதா மாட்டிடுச்சு. ஒரு போன் போகுது, நீலாங்கரைக்கு ஒரு போன். பணையார் இருக்காரா? ஆமா. உன்னோட சீடி ஒண்ணு மாட்டிக்கிச்சு, உன்னோட சீடி ஒண்ணு மாட்டிக்கிச்சு. நீ எனக்கு என்ன செய்யணுமா? நான் என்ன செய்யணும்? இங்க வா. பொது வெளியில மன்னிப்பு எல்லாம் கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? அனில் குஞ்சு பொது வெளியில மன்னிப்பு கேட்டுச்சு. அப்ப ஜெயலலிதா சொன்னாங்க, வா எனக்கு நீ 54 தொகுதியில பிரச்சாரம் பண்ணணும். எத்தனை தொகுதியில? 54 தொகுதியில அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் தான் இந்த நடிகர். அவர்கிட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, நாம ஆட்சிக்கு வரல, நம்ம ஆட்சிக்கு வந்துருச்சு. பதவியேற்பு விழாவுக்கு நடிகர் வந்தார். அப்ப நடிகர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா உங்களுடைய முகத்தால் தான் இன்றைக்கு ஆட்சி வந்திருக்குதாமே, 51 தொகுதிகளை நீங்க பிரச்சாரத்துக்கு போனீங்களாமே, அதனால ஜெயிச்சிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டப்ப அனில் குஞ்சு சொன்ன வசனம் என்ன தெரியுமா? எப்படி ராமன் சீதையை மீட்க போன போது ராமேஸ்வரத்துக்கு நடுவே எப்படி அனுமானும் அவருடைய சேனைகளும் படை கட்டியதோ, அப்படி படை கட்டியவர்களுக்கு உதவியாக சிறு சிறு அணில் குஞ்சுகள் கல்லெடுத்து கொடுத்ததா, அப்படி அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைவதற்காக கல்லெடுத்து கொடுத்த அணில் குஞ்சுதான் நான் அவர் சொன்னார். அந்த அணில் குஞ்சு யார ஆதரிச்சது? 100 கோடி அபராதமும் 4 ஆண்டு சிறை தண்டனையும் பெற்ற ஊழல் பெருச்சாலி அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளியான அந்த ஊழல் குற்றவாளியை ஆதரித்த அணில் குஞ்சுதான் நம்மை நோக்கி கை நீட்டுகிறார். எதற்கு? எதற்கு? இந்த தமிழ் சமூகம் பெற்றிருக்கிற வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். சார் வற்புவை பத்திலாம் எங்க அண்ணன் ரொம்ப பேசினார்.